அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் பலாத்காரம் செய்த இஷ்யூ தான் தமிழகத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தளபதி விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருந்தது. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் பேடில் தானே கைப்பட எழுதிய ஒரு லெட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்நெட்டில் செமையாக வைரல் ஆகி கொண்டு இருக்குது. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் அன்பு தங்கைகளே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் உயிர் தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்களை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு செல்கிறேன், வேதனை அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது, நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்தது. அதற்கு தான் இந்த கடிதம். எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாக அரவணைப்பேன் எனவும் எதை பற்றி கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்வேகத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கடிதம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான கடிதமாக இருக்குது. முக்கியமாக அவங்க அண்ணா அண்ணா அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டாக ஆளும் கட்சியை பயங்கரமாக தாக்கி பேசியிருக்காங்க அறிக்கை மூலமாக. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?